டிப்ளமோ படித்த எல்லாருமே ஐடி கம்பெனியில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஸோ டிப்ளமோ படித்தவங்க எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோடய சொந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெங்களூர் கம்பெனியில் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் ஒரு யூஐ டிசைனரை ஒர்க் பண்ணார். அவர் டிப்ளமோ படித்தவர் தான். டிப்ளமோ படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணார். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த கம்பெனியில் 4 வருஷம் ஒர்க் பண்ணார். அங்கேயே 50,000 சம்பளம் வாங்கியிருந்தார். அது மாதிரி வெளியில் ஃப்ரீலான்சிங் பண்ணியிருந்தார். மொபைல் அப்ளிகேஷனுடைய பேஜ் டிசைன் பண்ணுறதான் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா மொபைல் அப்ளிகேஷன் பேஜ் ஒரு பேஜ் வந்து ஃப்ரீலான்சிங்கில் வெளியில் டிசைன் பண்ணி கொடுத்தா அவர் 2,000 ரூபா சார்ஜ் பண்ணார். மினிமம் ஒரு ஆப்புக்கு 10 பேஜ் இருக்கும். ஸோ 20,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில் ஃப்ரீலான்சிங்காகவும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கம்பெனிக்குள்ளே 50,000 ரூபா மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய செகண்ட் கம்பெனி வரும்போது என் கூட வேலை பார்த்த ஒரு டெவலப்பர், அவர் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ படிச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் கரஸில் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தார். கரஸ்னால் உங்களுக்கு தெரியும், ரெகுலராக காலேஜ் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டில் நல்ல கோடிங் பண்ணதுனால ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அவரை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. என் கூட வேலை பார்த்தாரு. அதனால் யார் சொல்கிறாங்கன்னு நம்பிடாதீங்க. டிப்ளமோ படித்த எல்லாருக்குமே ஐடி கம்பெனியில், முக்கியமாக ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிஸில் நிறைய வேகன்சி இருக்குது. நீங்கள் ஐடிக்கான ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். தேங்க்யூ.